வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாத்தறையில் வியாபாரியை துரத்தி துப்பாக்கிச்சூடு, ஸ்தலத்தில் போன உயிர், சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். நுவரெலியா பதுளை மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம், மகாவலி கங்கை பெருக்கெடுத்ததால் சோமாவதிய வீதி மூடல், அவசர எச்சரிக்கை. முட்டை கோழிறச்சியின் விலை கிடுகிடுவென்ற உயர்வு, அதிர்ச்சியில் நுகர்வோர். பிடிஏயும் வேண்டாம், பிஎஸ்டிஏயும் வேண்டாம், பருத்தித்துறையில் மக்கள் திரண்டு கையெழுத்து போராட்டம். பஸ்ஸை முந்த முயன்ற கார் மோதி விபத்து, 3 வயது சிறுமி பரிதாபகரமாக உயிரிழப்பு. குருநாகலில் நள்ளிரவில் பயங்கரம், 2 பிள்ளைகளின் தாய் கணவரால் வெட்டிக் கொலை. உடப்பில் தொடரும் கடலரிப்பு, நிலங்களை ஆக்கிரமிக்கும் கடல், கருங்கல் அணை கோரி மக்கள் அவசர வேண்டுகோள். ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் எங்கே, அனுர அரசே பதில் சொல், பருத்தித்துறையில் வெடித்த பாரிய போராட்டம். பாதுகாப்பை உறுதிப்படுத்த கொள்ளையர்களை கைது செய், மன்னாரில் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் கருப்பு பட்டி அணிந்து வீதியில் இறங்கி போராட்டம். இலங்கை சிறையில் உள்ள 22 மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் போராட்டம், பெண்ணொருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மாத்தறை கந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவேந்திரமுனை பகுதியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றிற்கு அருகில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தின் போது நபர் ஒருவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் மீன் விற்பனை செய்து கொண்டிருந்த போது கார் ஒன்றில் வந்த 2 நபர்கள் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதன்போது காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் அங்கு உயிரிழந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாம்பல் நிற காரொன்றில் வந்த குழுவினரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 நபர்களினால் 9 மில்லிமீட்டர் ரகத்தைச் சேர்ந்த 2 துப்பாக்கிகள் மூலம் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் டிலைட் என்று அழைக்கப்படும் 55 வயது மீன் வியாபாரி என்று கூறப்படுகின்றது. இந்த நபர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுவதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் கந்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவர்லியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் பொலனறுவையின் முக்கிய வீதிகள் மூடப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை தொடர்வதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவித்தல் இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 9 மணி வரையில் செல்லுபடியாகும். இதன் அடிப்படையில் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை மற்றும் நிலதண்டாகின்ன ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரன் கெத்த, மதுரட்ட மற்றும் பவுலை மாவட்டத்தின் மீகாக உள்ள ஹந்தகெட்டி ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவெடிப்பு, மரங்கள் அல்லது மின்கம்பங்கள் சாய்ந்து விழுதல் மற்றும் திடீர் நீரூற்றுகள் தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் தென்படின் தாமதிக்காமல் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை தொடர் மழை காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டமும் சடுதியாக அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக புலனறுவை மாவட்டத்தின் போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சுங்காவில லங்காபுரவிலிருந்து சோமாவதிய புனித பூமி வரையான வீதி சுமார் 1 அடி நீரில் மூழ்கியுள்ளது. இன்று காலை 9 மணி முதல் குறித்த வீதியினூடான இலகுரக வாகன போக்குவரத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் அறிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்வதால் தாழ்நில பகுதிகள் வாழுகின்ற மக்கள் மற்றும் மண் சரிவு அபாய பகுதிகளில் வசிப்போர் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அனர்த்தங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களுக்கு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார சூழலுக்கு மத்தியில் அத்தியாவசிய புரத உணவுகளான முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் மீண்டும் சடுதியாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளனர். தற்போதைய சந்தை நிலவரப்படி 1 கிலோகிராம் கோழிறைச்சி 1300 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. சாதாரண சந்தைகளில் ஒரு முட்டை 35 ரூபாவிற்கு மேல் விற்பனை செய்யப்படும் நிலையில் பல்பொருள் அங்காடிகளில் ஒரு முட்டையின் விலை 55 முதல் 60 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது. விலை உயர்வு குறித்து சில்லறை வியாபாரிகளிடம் வினவிய போது விநியோகஸ்தர்கள் மொத்த விலையை அதிகரித்துள்ளதே இதற்கு காரணம் என்று கூறுகின்றார்கள். விநியோகஸ்தர்கள் தன்னிச்சையாக விலையை அதிகரித்துள்ளமை, சந்தைக்கு கிடைக்கின்ற கோழிறைச்சி மற்றும் முட்டை விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடுகள், உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளமை முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றது.
முட்டை மற்றும் இறைச்சியின் விலை கட்டுக்கடங்காமல் செல்வதால் சாதாரண மக்கள் தங்களது அன்றாட வாழ்வில் புரதச்சத்தை சேர்த்துக் கொள்வது கேள்விக்குறியாகியுள்ளது என்று நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர். சந்தையில் நிலவுகின்ற கேள்விக்கேற்ப விநியோகம் சீராக இல்லாத காரணத்தினாலேயே இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தட்டுப்பாட்டினை சாதகமாக பயன்படுத்தி சில இடங்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக வடக்கு கிழக்கு பொது அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்த பாரிய கையெழுத்து போராட்டம் இன்று பருவத்துறை நகரில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை நசுக்குவதற்காகவும் கொண்டுவரப்படுகின்ற எந்தவொரு அடக்குமுறை சட்டமும் தங்களுக்கு தேவையில்லை என்பதை சர்வதேச சமூகத்திற்கு உரக்கச் சொல்லும் நோக்கில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தவ வேலன் சுவாமிகள், குரலற்றோரின் குரல் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கோமகன், தமிழர் கலைமன்ற இயக்குநர் கமலகாந்தன் உட்பட பொது அமைப்பு பிரதிநிதிகள் இணைந்து கையொப்பம் பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனார செல்வச்சன்னதி முருகப்பெருமானை தரிசிக்க வந்த நூற்றுக்கணக்கான அடியவர்களும் இந்த போராட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தாமாக முன்வந்து ஆர்வத்துடன் கையொப்பமிட்டதையும் அவதானிக்க முடிந்தது. தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிய சட்டங்கள் மூலம் மக்களை ஒடுக்க நினைக்கின்ற அரசின் முயற்சியை தடுக்கவும் இவ்வாறான போராட்டங்கள் வடக்கு கிழக்கு எங்கும் தீவிரமடைந்து வருகின்றன. கம்பளை நாவலப்பட்டி பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 3 வயதுடைய சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நண்பகல் கம்பளையை நோக்கி அதிவேகமாக பயணித்த கார் ஒன்று தனக்கு முன்னால் சென்ற பஸ்ஸை முந்திச் செல்ல முயன்றுள்ளது. இதன்போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் குறித்த கார் நேருக்கு நேர் மோதி விபத்திற்கு உள்ளானது. இந்த கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய் மற்றும் அவரது 2 பிள்ளைகள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 வயதுடைய பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். காயமடைந்த தாயும் மற்றொரு பிள்ளையும் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிவேகமும் கவனக்குறைவான முந்தலுமே இந்த விபத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த விபத்து தொடர்பில் காரின் ஓட்டுநரை எட்கால போலீசார் கைது செய்தனர். அயாக்கிரதையாக வாகனத்தை செலுத்தியமை மற்றும் விபத்தை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை எட்கால போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் பாரவூர்தி ஒன்று விபத்திற்கு உள்ளானதில் 2 படுகாயமடைந்தனர். ஹட்டனிலிருந்து தங்கொட்டுவ நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று எதிரே வந்த வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதுவதை தவிர்க்க முயன்ற போது வீதியை விட்டு விலகி சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் பாரவூர்தியின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய 2 பலத்த காயமடைந்த நிலையில் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப சிகிச்சைகளின் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். தொடர்ந்தும் இந்த விபத்து நடந்த இடத்தில் மற்றொரு விபத்து பதிவாகியுள்ளது. கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றில் பயணித்த பயணி ஒருவர் பாரவூர்தி விபத்தை பார்ப்பதற்காக கீழே இறங்கியுள்ளார். பின்னர் மீண்டும் அவர் பேருந்தில் ஏற முயன்ற போது தவறி விழுந்ததில் பேருந்தின் முன்சக்கரம் அவரது கால் மேல் ஏறியுள்ளது. இதனால் பலத்த காயமடைந்த அவர் மீட்கப்பட்டு நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வட்டவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. குருநாகல் மாவட்டம் பன்னலை பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக இளம் தாய் ஒருவர் தனது கணவரால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பன்னலை பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். நேற்று நள்ளிரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த 31 வயதுடைய கணவர் தனது மனைவியுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கணவர் வீட்டிலிருந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து மனைவியை சிரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பாரிய வெட்டுக்காயங்களுக்குள்ளான அந்த பெண் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான கணவர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைகளுக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு கொலையில் முடிந்துள்ளதோடு 2 சிறு பிள்ளைகள் தாயை இழந்து அனாதரவாக நிற்கின்றனர். தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக பன்னல போலீசார் விசேட விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். கொலையாளி பதுங்கியிருக்கக்கூடிய இடங்களை சூழ போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேடுதல் வேட்டையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். புத்தளம் மாவட்டம் உடப்பு பகுதியில் கடந்த சில மாதங்களாக தீவிரமடைந்துள்ள கடலரிப்பு காரணமாக பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு மக்களின் வாழ்விடங்களும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளன.
தற்போது வீசி வரும் கடுங்காற்று மற்றும் கடல் அலையின் சீற்றம் காரணமாக உடப்பு 5ஆம் வட்டார பகுதியில் கடல் நீர் நிலங்களை ஊடுருவி வளைவு போன்ற அமைப்பில் நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ளது. இதனால் கடற்கரையோரத்தில் உள்ள தென்னந்தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடப்பு அறுவாய் பகுதியில் கடலரிப்பை தடுக்கும் நோக்கில் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக தற்போது பாரிய கருங்கற்கள் இடப்பட்டு அணை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அறுவாய் பகுதியில் மேற்கொள்ளப்படுவது போன்றே கடலரிப்பு அபாயம் அதிகமாக காணப்படுகின்ற உடப்பு 5ஆம் வட்டார பகுதியிலும் உடனடியாக கருங்கல் அணை ஒன்றை போட்டு தருமாறு பிரதேச மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் கடல் நிலத்தை விழுங்கி வருகின்றது. உரிய நேரத்தில் அணை அமைக்கப்படாவிட்டால் எங்கள் நிலங்களை முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என்று அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மாவட்ட செயலகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் எங்கே? தற்போதைய அனுர அரசு இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என வலியுறுத்தி யாழ் பருத்துறை நகரில் இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் வீடு திரும்பிய போது தொன்னாலை கலிகைச்சந்தியில் அமைந்திருந்த இராணுவ முகாமில் வைத்து கடந்த 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியன்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் ஈபிடிபியினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதன் 19வது ஆண்டை முன்னிட்டு அவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கேட்டும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலாளருமான மதிவாணன் தலைமை இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் கட்சி பேதமின்றி பல முக்கிய பிரமுகர்களும் அமைப்புகளும் கலந்து கொண்டு தமது கண்டனத்தை பதிவு செய்தனர். மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் நகை பறிப்பு சம்பவங்களை கண்டித்தும் கடமையில் இருந்த குடும்ப நல உத்தியோகத்தர் தாக்கப்பட்டமைக்கு நீதி கோரியும் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை மன்னார் பொதுச் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலிருந்து ஆரம்பித்த இந்த போராட்டம் மன்னார் பசார் வீதி வழியாக மாவட்ட செயலகத்தை சென்றடைந்து போராட்டக்காரர்கள் அனைவரும் கருப்பு பெட்டி அணிந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை மன்னாரில் கடமையாற்றும் குடும்ப நல உத்தியோகத்தர் ஒருவர் தனது கடமையின் நிமித்தம் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வழிமறிக்கப்பட்டார். அவரிடமிருந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்டதோடு அவருக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் மாவட்டத்தின் அரசு உத்தியோகத்தர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை முன்னிட்டு இன்றைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளையர்களை உடனடியாக கைது செய் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் அமைதியான முறையில் கண்டன போராட்டத்தை முன்னெடுத்த உத்தியோகத்தர்கள் அங்கிருந்து மன்னார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். அங்கு உயர்மட்ட அதிகாரியை சந்தித்த போராட்டக்காரர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இதன்போது தொடர்ச்சியாக நகை பறிப்பில் ஈடுபட்டு வருகின்ற கும்பலை உடனடியாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். பெண்கள் தனியாக செல்கின்ற பகுதிகளில் போலீஸ் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். மன்னார் நகரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்கள் குறிப்பாக பெண்கள் அச்சமின்றி நடமாட வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மன்னார் நகரில் இதுவரையில் 4 நகை பறிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பெண்கள் வீதியில் இறங்கி நடமாடவே அச்சப்படுகின்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் அரசு எமக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு சமூகத்தில் அடிமட்டத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கும் ஒரு குடும்பம் உள்ளது. அதனால் நீங்கள் சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் வேலை செய்யும் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மீனவ பெண் ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து கடந்த புதன்கிழமை கடலுக்கு சென்ற 4 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 22 மீனவர்களையும் வியாழக்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு மற்றும் மன்னார் கடற்பரப்பில் வைத்து சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தற்போது யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையின் இந்த அடுக்கடுக்கான கைது நடவடிக்கைகளை கண்டித்து தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் மீனவர்கள் இன்று காலை திரண்டனர். இதன்போது தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 22 மீனவர்களையும் படகுகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும்,
ஏற்கனவே இலங்கை சிறைகளில் வாடுகின்ற 50க்கும் மேற்பட்ட மீனவர்களை உடனடியாக தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை அரசால் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீட்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கை கடற்படைக்கு எதிராக மீனவர்கள் ஆவேசமான கோஷங்களை எழுப்பினர். இதன்போது வெயில் தாக்கம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மீனவ பெண் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்தார். உடனடியாக சக மீனவர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து நிழலில் அமர வைத்து முதலுதவி அளித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் எமது வாழ்வாதாரம் கடலில் பறிபோகின்றது. மத்திய அரசு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் போராட்டங்கள் தீவிரமடையும் என்று மீனவ பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தொடர்ச்சியாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் தமிழக மீனவர்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டுமென்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் வாடுவதை சுட்டிக்காட்டி தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் NM ஆலம் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவ்வப்போது அவர்கள் இந்த CF ஸ்ரீலங்கா கடல் எல்லையை தாண்டி வருகின்ற போது கைது செய்யப்படுகின்ற படகுகள் தங்களுக்கு மீள தரப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒன்றை மாத்திரம் இந்த மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கள் தமிழக எல்லையை தாண்டி இந்திய எல்லையை தாண்டி CF ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் நாங்கள் நுழைந்தால் எங்களை அந்த மீனவர்கள் அந்த கடற்படையினர் கைது செய்வார்கள் என்று தெரிந்து கொண்டே ஒரு குற்றச் செயலை செய்கின்றார்கள். குறிப்பாக ஒரு எல்லை என்பது, ஒரு இறையாண்மை என்பது ஒரு நாட்டுக்குரியது. அதை தாண்டும் போது ஒரு குற்றச் செயலை தாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் வெறுமனே கடல் எல்லையை தாண்டும் போதாவது அவர்கள் தாங்கள் இன்னொரு உறவாக இருக்கின்ற தமிழக மக்கள், இங்கிருக்கின்ற தமிழ் மக்களின் உரிமையை நாங்கள் கை வைக்கின்றோம், அவர்களின் வாழ்வாதாரத்தை கை வைக்கின்றோம் என்ற எந்த சிந்தனையும் மற்ற வகையிலே எல்லையை தாண்டி வருவது மாற்றம் இல்லாமல் எமது வளங்களை சூறையாடுவதும் வளங்களை நாசமாக்குவதும் கடல் உபகரணங்களையும் வலைகளையும் சேதப்படுத்துவதுமாக நீண்ட காலமாக செய்து வந்து அதனை தடுப்பதற்காக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அவர்கள் இந்த விதமான குற்றச்செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். எனவே இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயல்களை செய்து கொண்டே தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது. எனவே தமிழக அரசு இந்த தொழில்முறையை இலங்கை கடல் பரப்புக்குள் எல்லை தாண்டி செல்வதை தடுக்க வேண்டும். அதே போல மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். இலங்கை கடல் பரப்பு என்பது அவர்களுக்கு இறையாண்மைக்குரியது. அதில் அவர்கள் செல்லும் போது கைது என்பது தவிர்க்க முடியாது. ஒரு குற்றச் செயலை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. எனவே அந்த கைது என்பது நியாயமானது. அவர்கள் மீண்டும் வரும்போது இலங்கை கடற்படை கைது செய்யப்பட வேண்டும். அது இவ்வாறல்ல, மீண்டும் தொகையான படகுகள் கைது செய்யப்பட்டு அவர்களின் வருகை இந்த கடற்பரப்பிலே இல்லை என்பது உறுதிப்படுத்தும் வரை இந்த கைது நடைபெற வேண்டும் என்பது எமது தெளிவான கோரிக்கையாகும். எரிவாயு விநியோகம் மற்றும் கடந்த கால ஊழல்கள் தொடர்பாக அரசியல் களத்திலும் சந்தையிலும் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் கடந்த கால எரிவாயு மோசடி குறித்த விசாரணைகள் மந்தகதியில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் மறுபுறம் தட்டுப்பாட்டை சீர் செய்ய அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற எரிவாயு விலைமனு மோசடி குறித்து தற்போதைய அரசாங்கம் மௌனம் காப்பது ஏனென்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதியின் நெருங்கிய சகா ஒருவருக்காக முறையான விலைமனு கோரல் நிறுத்தப்பட்டது. எரிவாயு கலவையில் ஏற்பட்ட குளறுபடியால் நாட்டில் பல வெடிப்பு சம்பவங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இந்த நிதி மோசடி மற்றும் உயிரிழப்புகளுக்கு காரணமான பில்லியனர்களை தண்டிப்பதற்கு அரசாங்கம் அஞ்சுவதாக அவர் சாடினார். இதேவேளை எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்கும் நோக்கில் இன்று சந்தைக்கு 50,000 சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நேற்று 80,000 சிலிண்டர்கள் விடுவிக்கப்பட்டன. வரும் திங்கட்கிழமை முதல் நாளொன்றுக்கு 1,00,000 சிலிண்டர்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாளை 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு ஏந்திய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. தொடர்ந்தும் பிப்ரவரி 26 மற்றும் 28ஆம் தேதிகளிலும் அடுத்தடுத்த கப்பல்கள் வரவுள்ளன. லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துவோர் சந்திக்கும் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு அவர்கள் லிட்ரோ எரிவாயு பெற்றுக்கொள்ள வசதியாக மார்ச் 12ஆம் தேதி முதல் புதிய சிலிண்டர்களை சந்தைக்கு விட லிட்ரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நுகர்வோரை சுரண்டவோ அல்லது திட்டமிட்டு நெருக்கடியை உருவாக்கவோ
முயலுகின்ற நிறுவனங்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் கரவட்டி கிழக்கு செங்குந்தர் வீதியை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் பவள விக்னேஸ்வரன் பபா அவர்கள் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நெதர்லாந்தில் காலமானார். யாழ் நெடுந்தீவு மத்தி 9ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அந்தோணிப்பிள்ளை ஜேசுநாயகம் அவர்கள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு ஆரையம்பதியை பிறப்பிடமாகவும் கனடா மொன்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசலட்சுமி நடராசா அவர்கள் 16/2/2026 திங்கட்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ் குப்புளான் முத்தர்வளவு பிள்ளையார் கோவிலடியை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விசுவலிங்கம் சோமசேகரம் சோமு அவர்கள் 19/2/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.